வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். என்ன நியூஸ் என்ன வேர்ட்ஸ்ன்றதை பார்க்கலாம். நியூஸ் அண்ட் வேர்ட்ஸ் பார்ப்போம் வாங்க. நியூஸ் என்ன அப்படின்னா, கேரளாவில் வந்துட்டு ரீசெண்டாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது. அந்த ஆக்சிடெண்ட் வந்துட்டு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய அண்ணன் அவங்களோட வண்டி எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணுறப்போ வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இறந்துட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஓன் வெஹிக்கிள் கிடையாது, ஃப்ரெண்டோட வெஹிக்கிள். ஸோ அது மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்டோட இல்லை ரிலேட்டிவோட வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதா, அந்த ஆக்சிடெண்ட் தொடர்ந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடைய நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதுக்காக தான் ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் ஹரிஃபிக் ஆக்சிடெண்ட் அண்ட் டெத் ஆஃப் த 5 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கேரளாஸ் அலப்புழா. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டை தொடர்ந்து, ஃபாலோயிங் த ஹரிஃபிக் ஆக்சிடெண்ட் அண்ட் டெத், அந்த மரணத்தை தொடர்ந்து கேரளாவில் வந்துட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கன்சர்ன்ஸ் அண்டு கன்ஃபியூஷன். கன்சர்ன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு அக்கறையும் அப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன், அக்கறையும் குழப்பமும் வந்து எழுந்திருக்கு. ஹேவ் ரைசன் அப்படின்னா எழுந்திருக்கு. ரிகார்டிங் லெண்டிங் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஸோ இங்கே லெண்டு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கடன் தர்றது. நம்ம வந்துட்டு ஒரு கடனாக நம்ம வந்து வெஹிக்கிள், நம்ம வண்டி 2 வீலரோ 4 வீலரோ கடனாக வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ தர்றது. அதுதான் நியூஸு. வாங்க நம்ம இந்த வேர்டை பார்க்கலாம், லெண்டுன்றதை பார்க்கலாம். லெண்டுனா ஒரு வெர்ப், அது நேச்சர் பார்த்திங்கன்னா அது வந்து வெர்புங்க, வெர்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, டு அலோவ் சம்படி டு யூஸ் சம்திங் ஃபார் அ ஷார்ட் டைம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பொருளை நம்ம வந்து ஷார்ட் டைமு அவங்கள்ட்ட கொடுத்து திரும்ப நம்ம வந்து ரிட்டன் பேக், பே பேக் அது நம்ம எடுத்துக்கிறது, அதாவது கடனாக தர்றது, அதான் அதோட மீனிங். ஸோ இரவல் தர்றது, கடனாக கொடுக்குறது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹீ லென்ட் மீ ஹிஸ் பைசைக்கிள். ஸோ லெண்டுன்றது வெர்பு, கொடுக்குறதுன்னு மீனிங். அதோட பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா லென்ட், LENTன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா LENT. ஸோ ஹி லென்ட் மீ ஹிஸ் பைசைக்கிள். அந்த எக்ஸாம்பிள் நான் அந்த வேர்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரொனன்சியேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லென்ட்ன்றது பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு, கடனாக கொடுத்துருக்காரு. அவர் வந்துட்டு அவருடைய சைக்கிளை வந்துட்டு கடனாக வந்து கொடுத்துருக்காரு, பாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ கடன் தர்றது. ஸோ இது டோட்டலாக ஆப்போசிட் வேர்டு பார்த்திங்க அப்படின்னா பாரோ. இங்கே கீழே ஆப்போசிட் வேர்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதுக்கு வந்து பாரோ அப்படின்னா கடன் வாங்குறது. கடன் தர்றது நம்ம வந்து இந்த லெண்டு, அது டோட்டலாக ஆப்போசிட் வந்து கடன் வாங்குறது, பாரோ. ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு வேர்டு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். செகண்ட் வேர்டு பார்த்திங்க அப்படின்னா அஃபிடவிட்டுங்க. அஃபிடவிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு வாக்குமூலம். ஸோ இவங்க என்ன ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரைவேட் வெஹிக்கிள், ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் அவங்க வெஹிக்கிள் அவங்க யூஸ் பண்ணுறப்போ அந்த வண்டி வந்துட்டு 8 இல்லை அதுக்கு மேற்கொண்ட சீட் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய காரோ இல்லை வேன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அந்த ஓனர்கிட்ட வந்து அந்த ஒரு வாக்குமூலம் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. கேரளா MVD ஹேஸ் டு கலெக்ட் அன் affidavit from the owner which ensures vehicle is only used for immediate family before it is registered. அதாவது அந்த புது வண்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வாக்குமூலம் மாதிரி வந்து கொடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா, இந்த வண்டி வந்துட்டு ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பர்பஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் இமீடியட் ஃபேமிலினா நம்ம ஃபேமிலிக்குள்ளே மட்டும், ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வண்டிங்கிற மாதிரி ஒரு வாக்குமூலம் வந்து அவங்க கொடுத்துடணும் கவர்மெண்ட்டுக்குங்கிறது தான் அந்த வேர்டு. அதான் சொல்கிறாங்க அஃபிடவிட் இங்கே. ஸோ அஃபிடவிட் இது வந்து ஒரு நவுன். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தட் வாட் யூ சே அஃபிஷியலி இஸ் ட்ரூ அண்ட் தட் கேன் பி யூஸ்ட் அஸ் எவிடன்ஸ் இன் த கோர்ட் ஆஃப் லா. ஸோ நம்ம சொல்கிறது இது வந்து உண்மைங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு வாக்குமூலம் மாதிரி வந்து எழுதி கொடுக்கணும். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்னா எழுத்து வடிவத்தில் நான் வந்து எழுதி கொடுக்கணும். அதை வந்து நம்ம கோர்ட்டில் நம்ம ஒப்படைச்சிக்கலாம். அதுக்காக தான் அந்த அஃபிடவிட்டு. ஸோ டுடே ஓரளவு 2 வேர்ட்ஸ் தாங்க பார்த்துருக்கோம் அந்த நியூஸை வச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா லெண்டு, கடன் தர்றது. செகண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா அஃபிடவிட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். நம்ம பாஸ்ட்டாக இன்னொரு 14 வீடியோஸ் சம்திங் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள், அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இங்கிலீஷ் டெய்லி கற்றுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளான் வச்சுங்க. இப்போ கரண்ட்டாக வந்துட்டு இப்போ நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த நியூ இயரில் ஒரு ரெசல்யூஷனாக நம்ம வந்து ஒரு கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா, டெய்லி நானும் வீடியோ போட்டுட்ருப்பேன். என்னுடைய லேர்னிங்க்கு நானும் வீடியோ போடுறேன், நானுமே லேர்ன் பண்ணிக்கிட்டுருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் மூலிமா நீங்களும் சேர்ந்து ஒரு வேர்டு இல்லை 2 வேர்டாக நீங்கள் டெய்லி கற்றுக்கிறப்போ, அது நவுனோ வெர்போ அட்ஜெக்டிவோ ஏதோ ஒரு ஃபார்மில், ஏதோ ஒரு நியூஸ் வழியாவோ இல்லை ஏதோ ஒரு மூவி இல்லை சப்டைட்டில் வழியாவோ ஏதோ ஒரு வழியாக உங்கள் காதில் அந்த வேர்டு விழ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிமெம்பர் கண்டிப்பாக இருக்கும். நானும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
ஃப்யூச்சர்லேயும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இது கண்டிப்பாக அது ஒர்க் அவுட்டும் ஆகும். ஸோ டெய்லி நீங்கள் கற்றுக்கிறப்போ உங்களுக்கு நல்ல லேர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம இன்டர்நெட்டில் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 6 மினிட்ஸ் நம்ம இதுக்காக இந்த வீடியோக்காக நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா, பை த எண்ட் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு வேர்டோ 2 வேர்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிற விருப்பங்களுக்கு இது பெனிஃபிட்டாகவும் இருக்கும். பார்க்கலாம். நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் டெய்லி போஸ்ட் பண்ணுவோம். ஏதோ ஒரு என் மெத்தடாலஜி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு நியூஸ் வழியாக இல்லை ஏதோ ஒரு மீடியம் வழியாக நியூஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபிலிம் வழியாகவும் நான் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்டோரியோடு அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியிறப்போ வெறுமனே அந்த ஒரு வேர்டு மட்டும் இப்போ லண்டன்னா என்னென்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நியூஸ் நான் எடுத்து நியூஸ் வழியாக நான் உங்களுக்கு சொல்கிறப்போ உங்களுக்கு அந்த நியூஸும் ஞாபகம் இருக்கும். அந்த நியூஸில் இப்போ இந்த வேர்டு வந்து இப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, அது இப்படி ஸ்டேட் பண்ணது இப்படி யூஸ் பண்ணாங்கன்றது அந்த ஞாபகம் இருக்கும். டுமாரோ நீங்கள் வேறு ஏதாவது நியூஸோ வேறு எங்கேயாவது ஏதாவது பார்க்குறப்போ அந்த வேர்டு திரும்ப ரிப்பீட் ஆகிறப்போ உங்களுக்கு இந்த நியூஸோடு அந்த வேர்டு உங்களுக்கு வந்து கேட்சி ஆகும். நார்மலாக ஒரு வேர்டு நீங்கள் டெய்லி லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேர்பு ஏதாவது நீங்கள் வேர்டு லேர்ன் பண்ணிங்கன்னா அவ்வளோ கேட்சியாகவும் இருக்காது, அவ்வளோ உங்களுக்கு வந்து ரிமெம்பரும் இருக்காது, மறந்துடுவீங்க. இதுவே ஒரு நியூஸாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் புக்கு ஏதோ ஒரு விஷயம் வழியாக நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு பெட்டராக வந்து ரிமெம்பர் இருக்கும். அது எப்போயுமே மறக்காமவும் இருக்கும். அகைன் நீங்கள் வேறு ஒரு நியூஸ் பார்க்குறப்போ இல்லை நம்ம வீடியோ பார்க்குறப்போ புது வேர்ட்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ அகைன் நம்ம யூஸ் பண்ண அதே வேர்ட்ஸும் திரும்ப நியூஸில் வரும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த வேர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இதே சேனல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த வேர்ட் திரும்ப அகைன் வருது. ஸோ நம்மளும் ஒரு வேர்டு கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி உங்களுக்கும் கிடைக்கும். பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் பயனடையட்டும். பார்ப்போம். ஹாப்பி நியூ இயர் ஆல். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஆல். பார்ப்போம். டுமாரோ அகைன் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.